அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தகவல் என்ன பார்க்க போகிறோம்னா, தாய் தந்தை பிண்டாண்ட சித்தாந்தம், ஆதிகால ஜோதிடத்தினுடைய முக்கிய பங்கு. இப்போ ஜோசியத்தில் இப்போ பார்க்கக்கூடிய ஜோதிடத்திற்கும் ஆதி காலத்தில் பார்த்து கொண்டிருந்த ஜோதிடத்திற்கும் நிறைய வித்தியாசங்கள், அதாவது யுக மாற்றங்கள் இருக்கலாம், சமுதாய மாற்றங்கள் இருக்கலாம். ஆனால் அந்த மனிதனுடைய பிறப்பு, அந்த மனிதனுடைய உயிரினங்கள், இந்த பிண்டம் அந்த அண்டத்தை சார்ந்ததுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ பிண்டமும் அண்டமும் அதனுடைய சித்தாந்தம் என்ன அப்படின்றத நம்ம இன்றைக்கு ஒரு சின்ன விளக்கம், அதை கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். இந்த பிண்டாண்ட சித்தாந்தம் என்றது சிருஷ்டி 5 விதத்தில் தோன்றிச்சின்னு சொல்லிட்டு போன வீடியோவில் போட்டிருக்கேன். அணுபட்சம், பரமாணுபட்சம், சம்புபட்சம், பிரகிருதிபட்சம், விபுபட்சம் அப்படின்னு நம்ம 5 விதமான தோற்றங்களில் தோன்றிட்டு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். இந்த சிருஷ்டி இயற்கையாகவே இறைவன் 99% அமுத காற்றாகவும் 1% விஷக்காற்றாகவும் இருக்கிறார். மனிதன் அவருடைய வாழ்நாளில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய காலங்களில் 99% நல்ல மனிதர்களாகவும் 1% தான் தீய மனிதர்களாகவும் காணப்படுவாங்க. அந்த 1% அதிகமாக்காமல் இருந்தாங்கன்னா அவங்க நல்ல மனிதர்களாகவே விளங்குவார்கள். அப்படி நல்ல மனிதர்களாகவே விளங்கும் பட்சத்தில் இறைவனுடைய கருணை, இறைவனுடைய தடுத்து ஆட்கொள்றது நடக்கும். இதை எப்படி பிண்ட அண்டத்தில் எப்படி சேர்க்குறாங்கன்னா, நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க பாருங்க. சூரியன், சந்திரன் இவங்க 2 பேரும் பவர்ஃபுல்லான கிரகம். அவங்கள மிஞ்சின கிரகம் எதுவும் கிடையாது. ஏன்னா ஒளி கிரகமாக விளங்கக்கூடிய சூரியன், அந்த சூரியன் என்று கிடைக்கக்கூடிய ஒளியை பெற்று சந்திரன் ஒளியை கொடுக்கின்றார்ன்றது நம்மளுடைய வாழ்வியனுடைய தத்துவம். அந்த சூரியனையும் சந்திரனையும் இருளாக்கக்கூடிய, தோஷமாக்கக்கூடிய, தோஷம் என்பது என்னன்னா இருள். ஒருவருடைய வாழ்க்கையில் தோஷமாக இருக்குது அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை இருண்டு இருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த ஒளி கொடுக்கக்கூடிய கிரகமாக விளங்கக்கூடிய அந்த 2 கிரகத்தையும் ஒளி இல்லாமல் செய்தால் அது பேர் தோஷம். அது கிரகணங்கள் எப்போ நிகழுது அப்படின்னு பார்க்கும்போது வருடத்திற்கு 2, 3 அந்த சூரியனும் சந்திரனும் ராகுவினுடைய பிடியில் சிக்கும் பொழுது, கேதுவினுடைய பிடியில் சிக்கும் பொழுது அந்த கிரகணங்கள் தோன்றுது. அந்த கிரகணங்கள் தோன்றக்கூடிய நேரம் என்னமோ குறைவான நேரங்கள் தான். முகூர்த்த நேரம் அல்லது ஜாம நேரம் சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் உருவாகக்கூடிய அந்த செம்பாம்பு, கரும்பாம்புன்னு சொல்லுவாங்க. இந்த விஷக்காற்று செம்மையாகவும் கருமையாகவும் பரவுமா அந்த கிரகணங்கள் தோன்றும் பட்சத்தில். அப்படி தோன்றக்கூடிய பிண்டத்துக்கு தோஷம், மன்னிக்கவும் அண்டத்துக்கு தோஷம். அதே போல் சரி, அண்டத்துக்கு சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் தோன்றும் பொழுது தோஷமாகி போகுது. அந்த வளிமண்டலத்தில் விஷக்காற்று உருவாகுது. அதனால்
இயற்கையினுடைய தன்மையை வந்து ஒரு நிமிஷம் அது வந்து மாற்றுது. ஆனால் மாற்றினாலும் மறுபடியும் மறுபடியும் அது வந்து புதுப்பிச்சு மறுபடியும் அது வந்து சுத்தமான அமுத காற்றாக மாற்றுது அந்த ஒளி கிரகமாக வழங்கக்கூடிய சூரியனும் சந்திரனும். அதே மாதிரி மனிதனுடைய உயிரினங்கள் மற்ற உயிரினங்களுக்கும் சரிதான். இது எப்படி நமக்கு வந்து அந்த விஷக்காற்று வேலை செய்யுது அப்படின்னா, அந்த கிரகணங்கள் தோன்றும் காலங்களில் உருவான விஷக்காற்றானது வளிமண்டலத்தில் முழுவதும் பரவி அது பூமியை வந்து சென்றடைந்து மனித உயிரினங்களாக இருந்தாலும் சரி மற்ற உயிரினங்களாக இருந்தாலும் சரி அதில் ஒரு க்ஷணம் வந்து மாற்றுது. அதனால தான் மனிதன் வந்து ஒரு நிமிஷம் மாதிரி இன்னொரு நிமிஷம் இருக்கிறது கிடையாது. நல்லா போயிட்டு இருந்தது, திடீரென்று அவருக்கு வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க அவருடைய வாழ்க்கையில். அது எப்படி அப்படின்னா, சந்திரன் புறமாகிய காரண கருவியாக விளங்கக்கூடிய அறிவு, அதாவது இந்த உடல், அதில் வந்து உடம்புல பிரச்சனைகள் வந்ததுன்னா அது மூலியமாக ஏற்படக்கூடிய மாற்றங்கள். அதே சூரியன் என்று சொல்லக்கூடிய ஜீவன் என்று சொல்லக்கூடிய அறிவுக்கு, ஆத்ம அறிவுக்கு பாதிக்கப்பட்டதுன்னா அதன் மூலியமாக ஏற்படக்கூடிய விளைவுகள் மனிதனுக்கு. அப்போ இந்த உடலாலும் உள்ளத்தாலும் பாதிப்படையுது. அது எப்படி பாதிப்படையுதுன்னா, அண்டத்தில் கிரகணங்கள் ஏற்படக்கூடிய ஜாம நேரத்தில், முகூர்த்த நேரத்தில் ஏற்படக்கூடிய அந்த ஒளியற்ற தன்மையில் உருவாகக்கூடிய விஷக்காற்று புவியெங்கும் பரவி உயிரினங்கள் மீது இயற்கையாகவே அந்த விஷக்காற்று வந்து பாதிப்பு உருவாக்குது. இந்த விஷக்காற்று பாதிப்பை உருவாக்காமல் இருப்பதற்கு நம்மளுடைய மனமும் உடலும் இறைவன்பால், ஜீவகாருண்யத்தின்பால் இருக்கும் பட்சத்தில் அது பாதிப்பு இல்லாமல் இருக்குமா. அதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து இந்த பிண்ட தத்துவத்தினுடைய அடிப்படையை வந்து முதல்ல நாம் யார் அப்படின்றத நம்ம முன்னோர்கள் வந்து அந்த நிலையை அடைந்தவர்கள் வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. சந்திரக்கலை 16, சூரியக்கலை 16, அக்னிக்கலை 64, மொத்தம் கூட்டினா 96. அந்த 96 கலைகளின் அடிப்படையில் உருவான நம்ம உடலினுடைய தத்துவங்கள் வந்து 96. அப்போ வந்து சூரிய, சந்திர, அக்னி இவற்றின் 3 உட்பொருள்கள் மூலியமாக நமக்கு கிடைத்த அந்த அண்டத்திலிருந்து கிடைத்த இந்த பிண்டத்திற்கு 96 தத்துவங்களுடைய அடிப்படையில் இருக்குது. அப்போ அந்த 96 தத்துவங்கள் எப்படி இயங்குது அப்படின்றத முதல்ல கண்டுபிடிச்சாங்க. அந்த கண்டுபிடிக்கப்பட்ட வழிமுறைகள் தான் இன்றைய வழிபாடல்கள். விநாயகர் தத்துவம், முருகனுடைய தத்துவம், விஷ்ணுவனுடைய தத்துவம், பிரம்மனுடைய தத்துவம், மகேஸ்வரனுடைய தத்துவம், இது எல்லாமே வந்து நம்மளுடைய உடலில் இயங்கக்கூடிய தத்துவ கருவிகளை கொண்டு அந்த தத்துவ புராணங்களை படைத்திருக்கிறார்கள் நம்மளுடைய முன்னோர்கள். அப்போ வந்து எப்படி வந்து அண்டத்தில் 96 கலைகள் உருப்பெற்று அது நிலை மாறுதோ அது இயற்கையானது, அதை யாராலும் மாற்ற முடியாது. அதே போல ஒருவருடைய உடம்பில் ஏற்படக்கூடிய 96 தத்துவங்களுடைய மூலமாக ஏற்படக்கூடிய எண்ண அலைகள், செயல் அலைகள் அனைத்துமே வந்து அப்பப்போ டிஸ்டர்ப் ஆகி அது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இது எப்படி அண்டத்தில் சூரியனும் சந்திரனும் அக்னியும் தன்னை தானே புதுப்பித்து கொள்கிறார்களோ அதுபோல மனித உயிரினங்களாக இருந்தாலும் சரி மற்ற உயிரினங்களாக இருந்தாலும் சரி தன்னை தானே புதுப்பித்து கொள்வதற்கு உண்டான அமைப்பு வந்து இறைவன் கொடுத்திருக்கிறார். அதற்குண்டான வழிவகைகள் தான் நாம் முன்னோர்கள் சொன்ன வழிமுறைகள். அதனால தான்
செம்பில் களிம்பு ஏறினா எப்படி வந்து அதை துலக்கி அந்த களிம்பை எடுக்கணுமோ, அதுபோல் மனிதன் மனதில் ஏற்படக்கூடிய, மனிதன் உடலில் ஏற்படக்கூடிய அந்த களிம்பை குரு மூலியமாக, ஆசிரியர் மூலியமாக, நாம் கற்ற கல்விகள் மூலியமாக நாம் வந்து அதை நீக்கி, துருசி நீக்கி சரியாக பயணப்படுற அளவுக்கு நம்ம வழி வகுத்துக்கணும். இதில் எப்படிங்க தாய் தந்தையர் அப்படின்ற அமைப்பு வருது அப்படின்னா, சூரியன் தந்தையாகவும் சந்திரன் தாயாகவும் நம்மளுடைய ஜனனி ஜென்ம சௌபாக்கியானம் குலவர்தனின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து ஒரு குலத்தில் நம்ம உதிக்கும் பொழுது தந்தை தாயினுடைய சாராம்சத்தை நம்ம பெற்றுக்கொண்டு வருகின்றோம். அங்கே எப்படி வந்து சூரியனும் சந்திரனும் ராகு கேதுவினுடைய அது வந்து பேர் வச்சுருக்காங்க, ராகு கேதுன்னு பேர், அவ்வளோதான். செம்பாம்பு கரும்பாம்புன்னு பேர் வச்சுருக்காங்க. அதற்கு உருவம் கிடையாது, அது இயற்கையானது, அனாதியானது. அதே போல் நம்மை உருவாக்கிய நம்மளுடைய தாய் தந்தையர்களுடைய அந்த கர்மா அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு விடிவு பெறும். அதனால்தான் தாய் தந்தையர்கள் வந்து சரியாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் பாருங்களேன், உதாரண புருஷர்கள், தத்துவ ஞானிகள், சித்தர்கள், மிக பெருமான்கள், குருக்கள், ஞானிகள்லாம் வந்து ஆனச்சிறந்த தம்பதிகளுக்கு குழந்தைகளாக அவதாரம் எடுப்பார்கள். இதற்கு எல்லாம் காரணம் என்னன்னா, அந்த தாய் தந்தையனுடைய வினைகள் அற்று இருப்பவர்கள் இருக்காங்கல்ல, அவர்களுக்கு மகனாக எத்தனையாவது பிள்ளையாகவோ பிறப்பாங்க. ஏன் முதல் பிள்ளையாக கூட பிறந்திருக்கலாம், 5வது பிள்ளையாக பிறப்பாங்க, 7வது பிள்ளையாக பிறப்பாங்க, 3வது பிள்ளையாக பிறப்பாங்க. ஏன் அப்படின்னா, அவர்களுடைய வினைகள் அற்று சமநிலையில் இருக்கும்போது தான் தத்துவ ஞானிகள் வந்து பிறப்பார்கள். அந்த மாதிரி ஒரு குழந்தை பிறக்குதுன்னா தாயினுடைய அமைப்பு, தந்தையினுடைய அமைப்பு, அந்த குழந்தையினுடைய அமைப்பு, இது எல்லாம் அந்த ஜாதகத்தில் சொல்லும். எப்படி வந்து அண்டத்தில் சூரியன் சந்திரன் அவங்க தான் உலகத்தையே இயக்குறாங்க. ஆனால் அவங்களும் ஒரு நிமிஷம் அந்த விஷக்காற்றினுடைய தன்மையை பெற்றுக்கொள்கிறார்கள். ஜாம நேரத்தில் விஷக்காற்றினுடைய தன்மை கிரகண தோஷம் சொல்லுவாங்க அதை. அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் தாய் தந்தையர் தான் நம்மளை உருவாக்குகிறார்கள். அவர்கள் செய்த பலாபலன்களுக்கும் நம்ம பிறப்பு எடுத்த அந்த குழந்தையினுடைய பலாபலன்களும் மூன்றும் ஒன்றா சேர்ந்து இந்த பிண்டம் உருவாகி இந்த மானிட பிறப்பாக பிறப்பெடுக்கும். சந்திரனுடைய கலை, சூரியனுடைய கலை, அக்னியினுடைய கலை, இந்த மூன்றும் சேர்ந்து 96 கலை மனிதனுடைய தத்துவம். 96 கலை, 96 தத்துவத்தில் அடங்கினது. இது அண்டமும் பிண்டமும் இப்படி தான் வந்து பிறப்பெடுக்குது. இதில் ஜோதிடத்தில் எப்படின்னா, ஆதி காலத்தில் சொல்லப்பட்டது எப்படின்னா, சூரியன் எந்த நிலையில் இருக்கிறாரு, சந்திரன் எந்த நிலையில் இருக்கிறாரு, லக்கண புள்ளி எந்த நிலையில் இருக்குது, இதனுடைய தன்மையை ஆராய்ந்து அறிந்து அவருடைய ஜாதகத்தில் ராகு கேதுக்கள் எந்த நிலையில் இருக்குது, அவர்களை அந்த ஜாதகத்தை அவர்கள் பிறந்த லக்கண புள்ளி, அவர்கள் பிறந்த சந்திரனுடைய புள்ளி, அதெல்லாம் வைத்து பார்த்து ராகு கேதுக்கள் தொடர்பு இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் அந்த குழந்தைகள் வந்து நல்முறையில் வாழக்கூடிய வாழ்க்கையும், அதே ராகு கேதுக்களுடைய தொடர்பு அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய ஜாதகங்கள், அதனுடைய போராட்டம், சிக்கல் எப்பேற்பட்ட தன்மையாக இருந்தாலும், அப்போ வந்து இந்த ராகு கேதுக்கள் பாதிப்பு இல்லாமல் அந்த லக்கண புள்ளியும் சந்திரனோட புள்ளியும் விழுந்து அந்த குழந்தை பாதிப்பு இல்லாமல் வாழணும்னா அதற்கு எப்பேற்பட்ட புண்ணியங்கள் செய்திருக்கணும், எப்பேற்பட்ட பிராப்தங்கள் பெற்றிருக்கணும்னு நீங்கள் பாருங்கள். அந்த பிராப்தங்கள் பெற்றிருக்கக்கூடிய தன்மை தான் வந்து லட்சத்தில் ஒருத்தவங்களுக்கு, கோடியில் ஒருத்தவங்களுக்கு இருக்கும்.
அதனால தான் எல்லா ஜாதகங்களும் ஏதோ ஒரு விதத்தில் வந்து பாதிக்கப்படக்கூடிய ஜாதகமாக இருக்கும். லட்சத்தில் ஒன்று, ஆயிரத்தில் ஒன்று, கோடியில் ஒன்று தான் என்ன பண்ணும், எல்லா விதத்திலையும் சுகங்களை பெறக்கூடிய ஜாதகங்களாக இருக்கும். இப்போ தெரியுதுங்களா உங்களுக்கு? அந்த கிரகண தோஷங்கள் இல்லாத காலகட்டங்கள் வந்து அமுதக்காற்று நிறைய புவி முழுவதும் வியாபித்திருக்கும். அதே அந்த கிரகண தோஷ காலங்கள், அதனால தான் வந்து கிரகண தோஷ காலங்களில் அங்கே ஏற்படக்கூடிய விஷக்காற்றின் மூலியமாக மனித உயிரினங்களை பாதிப்பு ஏற்படுத்துதுன்னு சொல்லிட்டு தான் அந்த காலங்களில் இறைவனை சரணடைய சொல்லியிருப்பாங்க. கிரகண தோஷ காலங்களில் இன்றைக்கி கிரகணம்னா என்னன்னே தெரியாத பாதி வந்து காலங்கள் நகர்ந்துக்கிட்டு இருக்கு. ஆதி காலத்தில் கிரகணங்கள்லாம் அன்றைய முழுவதும் வந்து உணவு எடுத்துக்கிறதுக்கு பயப்படுவாங்க. வேலைகள், மற்ற வேலைகள், அசௌகரியமான வேலைகள் செய்வதற்கு பயப்படுவாங்க. இன்றைக்கு காலங்களில் பாருங்கள், கிரகண காலங்களில் திருமண முகூர்த்தங்கள் குறிக்கிறாங்க, நிச்சயதார்த்தங்கள் குறிக்கிறாங்க, சுப நிகழ்ச்சிகள் நடத்துகிறாங்க. நிறைய இடத்துங்களில் பார்க்குறேன். இந்த சூரியனையும் சந்திரனையும் ஒளி மங்க செய்யக்கூடிய அந்த இருண்ட காலத்தில் எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய முன்னோர்கள் சொன்னதுக்கு உண்டான தாற்பயம் இதுதான். ஏன்னா வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நவ கிரகங்களினுடைய தலைமை பண்பு தாய் தந்தையர் அப்படின்ற காரத்துவத்தை பெறக்கூடிய சூரியனையும் சந்திரனையுமே அவங்க வந்து அந்த ஷேடோ பிளானட்டு சொல்லுவாங்க, நிழற் கிரகம். அதற்கு வந்து உருவமே கிடையாது, ஆனால் ஏதோ ஒன்று மறைக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் நம்மளுடைய மனிதனுக்கு அப்பாற்பட்ட சக்தியை நம்ம கடவுள் நம்புகிற மாதிரியே அந்த சூரிய சந்திரர்கள் யுகங்களாக எவ்வளவு பெரிய காலங்கள் அடங்கினாலும் ஒடுங்கினாலும் அவர்கள் அப்படியே இருப்பாங்க. அவங்களையே அந்த ஒளிமங்க செய்யக்கூடிய அந்த காலங்கள் தான் கருமை நிறம் செம்மை நிறம், கரும்பாம்பு செம்பாம்பு. அவர்களுக்கு எப்படி அதை மறைச்சிட்ட உடனே அந்த இடத்துல விஷத்தன்மை உருவாகுது. அது மாதிரி தான் விஷக்காட்டுன்னு சொல்கிறார். வள்ளல் பெருமான் சொன்ன இந்த விஷயங்களை உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் பதிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா எந்த அளவுக்கு சூரியர்கள் சந்திரர்கள் ஒருவருடைய ஜாதகத்தில் மிக மிக முக்கியமானவர்கள்ன்றதை வந்து அற்புதமாக எடுத்து சொல்கிறான். மற்ற கிரகங்களுடைய தன்மை எப்படி இருந்தாலும் லக்கண புள்ளியும் சூரியனுடைய புள்ளியும் சந்திரனுடைய புள்ளியுமே ஒருவருடைய ஜாதகத்தில் ஆதிகால பாரம்பரியத்தினுடைய ஜோதிட முறைகளில் எடுத்து சொல்லுது. அதை சொல்லிட்டாலே அந்த 3 தன்மையை எடுத்தாலே மீதி இருக்கிற கிரகங்கள் ஆட்டோமேட்டிக்காக தன்னுடைய தன்மையை சொல்லும். அப்படின்றது தான் இந்த ஜோதிடத்தினுடைய விளக்கமாக நான் சொல்ல வந்தது. தாய் தந்தையர் பிண்டாண்ட சித்தாந்தம் ஜோதிடத்தினுடைய பங்கு. அப்போ தாய் தந்தையரனுடைய கர்ப்ப காலத்தில் ஆண்களுடைய தன்மை 3, பெண்களுடைய தன்மை 4. இந்த 4 சேர்ந்தது தான் வந்து ஒரு கரு உருவாகிறதுக்கு உண்டான தன்மையை உருவாக்குது. ஆணினுள் பெண்ணும் பெண்ணினுள் ஆணும் வந்து அடங்கியிருக்கிறது. அது உருவத்தை வைத்து வேணா நம்ம சொல்லலாம், இது ஆண் இது பெண்ணுன்னு சொல்லிட்டு. ஒரு ஆண் உருவாகி இருக்கிறான்னா அந்த ஆணினுள் பெண்ணும் இருக்கும். அதுதான் இந்த 7 வாரங்கள், ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி, இந்த 7 வாரங்களும் சூரியன் சந்திரன் அக்னி இந்த 3னுடைய கூட்டு கலவையே இந்த 7 நாட்கள் உருவானது. அண்டத்தில் எப்படி ஏற்படக்கூடிய அனைத்துமே வந்து இந்த 3னுடைய தத்துவம் தான். இந்த பிண்டத்தில் ஏற்படக்கூடிய அனைத்துமே வந்து தாய் தந்தையர் அந்த குழந்தை அதனுடைய பங்கு இருக்கும். அதனால தான் ஆதிகால பாரம்பரியத்தினுடைய ஜோதிட அமைப்பில் வந்து லக்கண புள்ளி மிக மிக அவசியம், சந்திரனுடைய புள்ளி மிக மிக அவசியம். இதனுடைய அடிப்படையில் தான் ஒருவனுடைய ஜாதகத்தினுடைய தன்மையை மிக துல்லியமாக எடுத்து சொல்ல முடியும். மற்ற முறைகள்லாம் வந்து ஒருவருடைய ஜாதகத்தில் குரு பார்த்தா பல நன்மைகளை கொடுக்கும், ஒருவருடைய ஜாதகத்தில் குரு பார்த்தா அந்த நன்மைகள் இருக்காது. ஒரு ஜாதகத்தில் இருந்த மாதிரி இன்னொரு ஜாதகத்தில் வேற்றுமை இருக்கும். அதே மாதிரி ஜாதகத்தை எடுத்து பார்த்தோம்னா இந்த யோகங்கள் சொல்லுவாங்க, அந்த ஜாதகத்தில் அந்த யோகங்கள் இருக்காது. அதே 9ல் சுக்கிரன் இருந்து வறுமையிலும் இருப்பாங்க, 9ல் சுக்கிரன் இருந்து
பணக்காரராகவும் செழிப்பாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வாங்க. 11ஆம் அதிபதி 11ல் ஆட்சி பெற்று 11ஆம் அதிபதி 11ல் உச்சம் பெற்று நன்றாக இருப்பவர்களும் இருக்கிறாங்க, அதிலே நல்லா இல்லாதவங்களும் இருக்கிறாங்க. அதனுடைய அடிப்படையில் பார்த்தா இந்த காலத்தில் சொல்லப்படும் அந்த ஜோதிட முறைகள் அனைத்தும் பார்வை சேர்க்கை இதனுடைய அனைத்தும் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. அது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட அளவோடு அது நின்று போகுது. ஆனால் அந்த ஒரு ஜாதகத்தில் எந்த இடத்துல பிறப்பெடுக்கிறாரு, எந்த இடத்துல அவர் ராசி பிறப்பெடுக்குது அப்படின்றத வைத்து தான். அப்போ சூரியன் சந்திரனை மையமாக வைத்தே ஒருவருடைய ஜாதகத்தினுடைய பிராப்தத்தை எடுத்து சொல்ல முடியும். அண்டத்தில் எப்படி சூரியன் சந்திரனுடைய பிராப்தத்தை வைத்தே அது தானாக புதுப்பித்து ஒவ்வொரு நாளும் விடியற்காலை அந்திம காலம் போகுதோ, அதே போல் ஒருவருடைய ஜாதகத்தில் அவருடைய பிறப்பு முதல் இறப்பு வரை சொல்லக்கூடிய தன்மை அவருடைய ஜாதகத்தில் லக்கண புள்ளியும் அவருடைய ஜாதகத்தில் சூரியன் சந்திரன் அமர்ந்த இடத்தினுடைய தன்மையும் பொறுத்து தான் அந்த ஜாதகனுடைய முழு பல வாழ்க்கையும் சொல்ல முடியும். முழுமையான அவருடைய வாழ்க்கை முழுவதும் சொல்ல முடியும் என்றத தாய் தந்தை பிண்டாண்ட சித்தாந்தமும் ஜோதிடத்தில் முக்கியமான பங்கும் என்ற இந்த தலைப்பை கொடுத்து உங்களுக்கு பேசியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு அனுப்பிவிடுங்க. நமது நேயர்கள் ஆற்றில் ஓடும் நீரோடை போல பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து நற்பலன்களை பெற்று இறைவனுடைய ஆசையை பெற்று வாழுங்க. மீண்டும் ஒரு ஜாதகங்களை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.